வர்தா புயலின் பாதிப்பிலிருந்து சென்னை மாநகரம் மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. தற்போது வரை 50% பணிகள் முடிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் சுப்பிரமணியன் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். வர்தா புயல் 3 மாவட்டங்களையும் புரட்டி போட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமான இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கே நகர் ராஜமன்னார் சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அருகே 35 ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் சரிந்து வேரோடு விழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. இதே போன்று சென்னையில் கிட்டத்தட்ட 5196 பெரிய மரங்கள் வேரோடு சரிந்து விழுந்திருக்கிறது. இதனை அப்புறப்படுத்தும் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வர்தா புயலில் இருந்து இதுவரை சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 50% வேலைகள் இதுவரை முடிந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீதமுள்ள 50% வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை காவல்துறையினர் விரிவாக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். மேலும் மின் கம்பங்கள் பெரிய அளவு சேதமடைந்திருக்கிறது. அதனை சரி செய்து இன்று இரவுக்குள் அல்லது நாளை காலைக்குள் பல்வேறு இடங்களில் மின்சாரம் விநியோகம் செய்வதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் சுப்பிரமணியன்.